திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னும் பொறுங்க. பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது. எதிர்பாரு. 234 தொகுதியில 210 தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று தனிப்பெற ஆட்சி அமைக்கும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். முதற்கட்ட பயணம் முடிவடைவதற்குள் இரண்டாம் கட்டத்திற்கான தேதிகளையும் அறிவித்து எடப்பாடி பழனிசாமி உற்சாகமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அதிமுக கூட்டணியில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பிரம்மாண்டமான ஒரு கட்சி இணையப்போவதாக கூறி அரசியல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளார். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு கட்சி அதிமுக கூட்டணியில் சேரப்போவதாகவும், அதனால் 234 தொகுதிகளில் 210 தொகுதிகளில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் எனவும் பேசினார். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னும் பொறுங்க. பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது. எதிர்பாரு. 234 தொகுதியில 210 தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று தனிப்பெற ஆட்சி அமைக்கும். இவரது இத்தகைய பேச்சு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த பிரம்மாண்ட கட்சி எது என பேச பொருளாகி உள்ளது. கொள்கையில் சமரசம் மேற்கொண்டாலும் வாக்கு அரசியல் கணக்குகளுக்காக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துக் கொண்டது. இந்த கூட்டணிக்கு பிறகு அக்கூட்டணிக்கு எதிராக பல்வேறு சர்ச்சை கருத்துகள் தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் தற்பொழுது புதிய கட்சி ஒன்று இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அங்கிருந்து வெளியேற வாய்ப்பில்லை என தொடர்ந்து தெரிவித்து வரும் நிலையில் பாமக, தேமுதிக கட்சிகள் தங்களின் கூட்டணி நிலை குறித்து தற்பொழுது வரை தெரிவிக்கவில்லை. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தற்பொழுது பாஜக இணைந்துள்ளது. புதியதாக இணையவுள்ள அந்த பிரம்மாண்ட கட்சி பாமகவா அல்லது தேமுதிகவா என்ற கேள்வி எழுந்தாலும் இந்த இரண்டு கட்சிகளுமே அந்த பிரம்மாண்டமில்லை, தாவேக தான் அந்த பிரம்மாண்ட கட்சி என பல தரப்பினர்கள் தெரிவித்து வருகின்றனர். திமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதை தாவேக நிர்வாகிகளும் தாவேக தலைவரும் திட்டவட்டமாக அறிவித்த நிலையிலும் அவர்களின் கூட்டணி குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்டே வந்தது. அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைக்கப் போகிறாரா என்ற கேள்வியும் எழுந்த நிலையில் அதற்கும் தாவேக சார்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. தாவேகவின் கூட்டணி குறித்தான குழப்பம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்த நிலையில் தாவேக 3வது கூட்டணியாக போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள இந்த கருத்தை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி குறித்து மீண்டும் கேள்வி எழத் தொடங்கியுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை குறிப்பிட்டே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்து வருவதாகவும், நடிகர் விஜயை கூட்டணிக்குள் இழுப்பதற்காகத்தான் இத்தகைய கருத்துக்களை அவர் தொடர்ந்து தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அப்படி அதிமுகவின் கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றால் நடிகர் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்ற ஆஃபர் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆஃபர் குறித்து தவேகவினர் ஆலோசித்து வருவதாகவும், எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்ட அந்த பிரம்மாண்ட கட்சி தமிழக வெற்றிக் கழகம் தான் எனவும் பல்வேறு தரப்பினர்கள் தெரிவித்து வருகின்றனர். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அறிவித்த தவேகவினர் அதிமுக தலைமையிலான கூட்டணியில்தான் அங்கம் வகிக்கிறோம், பாஜக தலைமையிலான கூட்டணி கிடையாது என்ற பாயிண்டை முன்னெடுத்து செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொள்கையில் முரண்கள் இருந்தாலும் வாக்கு அரசியலில் அதிமுக பாஜக கடந்த சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பெற்று கணக்கு காட்டிய நிலையில் தற்பொழுது மீண்டும் அதே கூட்டணி தொடர்வது திமுகவிற்கு சற்று எரிச்சலை கிளப்பியிருப்பது உண்மைதான். இந்த நிலையில்தான் அதே கூட்டணியில் தவேகவும் இணைய போவதாக கிளம்பியிருக்கும் செய்தி திமுகவிற்கு சற்று கூடுதல் தலைவலியை ஏற்படுத்தப் போகிறது என்பதே நிதர்சனமாக உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.